Please come. Sir, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். Thank you சார். ஆனந்தகுமார். எஸ் சார். நீங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணுங்க சார். என்னுடைய பேர் ஆனந்தகுமார். நான் அரியலூர் மாவட்டம் தத்தனூர் குடிக்காடு என்ற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோடய பள்ளி படிப்பை நான் 2015 முடித்தேன். என்னோடய கல்லூரி படிப்பான பிஇ சிவில் இன்ஜினியரிங் நான் 2019 சென்னை மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜில் படித்து முடித்தேன். அண்ட் என்னோடய பிஏ தமிழ் டிகிரியை 2022 சென்னை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்து முடித்தேன். அண்ட் என்னோடய அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் என்னோடய ஹாபின்னு பார்த்தா பனைமரம் நடுதல். என்னோடய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜூனியர் அசிஸ்டண்டாக ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் என்னோடய 2வது போஸ்டிங் டிஎன்பிசி குரூப் 2A எக்ஸாம் கிளியர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் என்னோடய 3வது போஸ்டிங் டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி முனிசிபல் கமிஷனராக கடந்த 2 மாதமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸாக போயிட்டுருக்கேன் சார். இந்த முனிசிபல் கமிஷன் சார் இப்போ திருவேற்காடு முனிசிபாலிட்டியில் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன் சார். திருவேற்காடு. எஸ் சார். நல்லா இன்ட்ரடக்ஷன் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். உங்கள் பேர் வந்து ஆனந்தகுமார். எஸ் அப்படின்னு ஏன் வச்சாங்க பேர் காரணம்? சார் தாத்தா வந்து அவங்க ஃப்ரெண்ட் நேம் சொல்லிட்டு ஒரு சொன்னாங்க சார். ஆனந்தம், அவங்க ஆனந்த கிருஷ்ணன் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஸோ அவரால் எங்கள் தாத்தா ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்காரு. முக்கியமானது அதெல்லாம் விட்டுட்டு ஆனந்தம் புரியுங்களா? குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆனந்தம் கூடிய ஒரு மனிதன் வரணும் வருவேன் அப்படி எதிர்பார்ப்புல வச்சாங்க சார். முடிச்சு போச்சா? எதுக்கு தாத்தாக்கு ஃப்ரெண்டு? வாட் ரெலவென்ஸ் இட் ஹஸ் காட், ரைட்? எதுவுமே வந்து ஒரு ரெலவென்ட் இருக்குன்னு சொல்லுவோம். தாத்தா மூலயமா அது பேர் வந்தது ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு இதாக இருக்கும். அவ்வளோதான். புரியுதா? ரைட். ஓகே, வெரி குட். நீங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சு. எஸ் சார். நீங்கள் தொடர்ந்து போட்டியாளராக இங்கே ஒருத்த வெற்றி பெற்றே வரீங்க. எஸ். அந்த தொடர் வெற்றிகள் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கா இல்லை வந்து இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சலிப்பை கொடுத்துருக்கா? சார் கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது தான் சார் நான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வெற்றி அடைந்தப்பும் இன்னும் நம்மளால் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு ஒரு அதிகாரத்தில் இருக்கப்போ மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தது சார் ஒவ்வொரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறப்பையும். சரி, அப்போ குரூப் 1 வந்தால் யூபிஎஸ்சி எழுதுங்களா? சார் ஃபர்ஸ்ட்டு என்னோடய இனிஷியல் டார்கெட் நான் குரூப் 1 தான் சார். நான் அதுக்காக தான் அப்பியர் ஆனேன். ஸோ இது வரைக்குமே நான் யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கல சார். என்னோட டார்கெட் நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது குரூப் 1 தான். வெரி பிஇ சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்க. அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிவில் சர்வீஸில் ஏன் வந்தீங்க? 1. 2வது உங்கள் படித்த படிப்பை எப்படி அப்ளை பண்ணுறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக நான் 12th காலேஜ் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு சார். ஸோ ஒரு டிசைனிங், ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம ஒரு சொசைட்டிக்கு ஒரு 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 ரோல் மாடலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஆர்வம் இருந்துச்சு சார். அண்ட் தென் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னோடய நாலேஜ் சிவில் பேக்ரவுண்டாக நான் இருக்கிறப்ப ஒரு டவுன் பிளானிங் அண்ட் அர்பன் பிளானிங், ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்னோடய கான்ட்ரிபியூஷன் ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால நான் சிவில் இன்ஜினியர் மூலிமா ஒரு சிவில் சர்வீஸில் என்னோடய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக நான் பார்த்துருந்தேன். நீங்கள் ஒரு கோட்டாட்சி தலைவராகவோ அடிஷ்னல் கலெக்டராகவோ ஒரு கலெக்டராகவும் இருக்கிறீங்க. எஸ். அங்கே இருக்கிற ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, பிடபிள்யூ பண்ணுறதோ அல்லது வந்து பிளாக் டெவலப்மெண்ட் பண்ணுறதோ பண்ணுறீங்க. அங்கே போகும்போது முக்கியமாக என்ன 3 விஷயங்களை கவனிப்பீங்க ஃப்ரம் த டெக்னிக்கல் ஆங்கிள்? சார் ஃபர்ஸ்ட் ஒன் ரேஷியோ பார்ப்போம் சார். என்னென்ன ரேஷியோவில் வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்கிரீட் என்ன ரேஷியோவில் போட்டுட்ருக்காங்க, ஸோ அது குவாலிட்டியாக போட்டுட்ருக்காங்களா. அண்ட் தென் ஃபவுண்டேஷனோட குவாலிட்டி ரேஷியோ சார். இப்போ பிசிசிங்கிறப்ப வந்து 1:2:4 அந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆர்சிசிங்கிறப்ப 1:1.5:3 ஸோ அந்த ரேஷியோஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆத்து மணலுக்கு பதிலாக எம்சாண்ட் இருந்தால் எப்படி பண்ணலாம் சார்? சார் 1:2:4 இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது போடலாமா? அதே போடலாமா சார்? அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். அது போடலாமா வேணாமா? போடலாம் சார். போடலாம். அல்லது தெரியல எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை சார். ஓகே. ஆட்டு மணல் தான் பார்த்துருக்கேன். இது படம் தப்பு இல்லையா? இல்லையா? நீங்கள் அது ஒர்க்கில் இல்லை, அதனால் அதை சொல்லிட்டு போங்க. சமீபத்தில் தானே அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே. எம்சாண்ட் அப்படிங்கிறது என்ன இம்பார்ட்டன்ஸ் சார்? நம்ம ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்க்குறப்ப சாண்ட் மைனிங்கை வந்து பார்த்தா குறைச்சிடலாம் சார். அண்ட் தென் 2வது என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் சார். அண்ட் தென் எம்சாண்டுங்கிறப்ப நம்ம ஒரு சஸ்டைனபிள் இதை வந்து ஃபார்ம் பண்ணலாம் சார். திரும்ப அதை ஒரு
சர்க்குலர் எக்கானமி மூலிமா ரொட்டேட் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுறப்ப ஸோ நம்மளுக்கு என்வரான்மெண்டல் நல்லாயிருக்கும் அண்ட் ஒரு டெவலப்மெண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் சார். வெரி குட், நல்ல வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க எனக்கு. சர்க்குலர் எக்கானமி, எஸ் சார். இந்த சுழற்சி பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் சார்? ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். நம்ம ஒரு பொருளை எடுத்தோம்னா அதை திரும்ப திரும்ப மறுபயன்பாட்டு கொண்டு வந்து ஸோ யூஸ் பண்ணுற மூலிமா எதிர்கால தேவையும் நம்ம வந்து பூர்த்தி செய்யுங்கிறது சர்க்குலர் எக்கானமியில் வருமா? எஸ் சார். சரி, ஒரு வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் பாலிசின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஞாபகம் இருக்கிற வெஹிக்கிள் 15 வருஷம் ஆச்சுன்னா ஸ்கிராப் பண்ணிட்டு புது வெஹிக்கிள் வாங்கணும், அதுக்கு சில கன்செஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ரைட்டா? இது நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது வந்து எப்படி வந்து இந்த சுழலும் பொருளாதாரம் சொல்லக்கூடிய சர்க்குலர் எக்கானமியில் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க சார்? நம்ம இந்த ஸ்டீல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் சார். ஸோ ரீசைக்கிள் பண்ணுறது மூலிமா நம்ம சின்ன முதல்ல வந்து ரீபிட் பண்ணணும்ல அதை. எஸ் சார். இந்த ப்ராசஸ் சொல்லாமலே இந்த விக்ரமாதித்தன் கதை மாதிரி ஜம்ப் பண்ணக்கூடாது. ஓகே சொல்லுங்க. அதுதான் வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் பாலிசின்னு வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் ஒரு ஸ்கீம். ஓகே சார். சரி சார், அதை பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா படிக்க வேணாம். நீங்கள் சிம்பிள் தான், அது நீங்கள் விளக்கத்துக்கு தயங்குறீங்க. ஓகே சார். சார் வெஹிக்கிள்லாம் வந்ததுன்னா அது வெஹிக்கிளில் பார்ட்ஸ் எடுக்கும்போது முக்கியமானது ஸ்டீல் கிடைக்கும். எஸ். இந்த ஸ்டீலை வந்து ரீயூஸ் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவலான ஸ்டீலை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். என்ன பண்ணணும்? என்னென்ன தேவை சார்? அயன் ஓர் வேணும் முதல்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் அயன் ஓர் மைனிங் பண்ணணும் சார். எஸ் சார். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு குவாலிட்டி ஸ்டீலாக மாற்றணும். ஸ்டீல்லேயே பெஸ்ட் குவாலிட்டி ஸ்டீல் இருந்தால் தான் ஆட்டோமொபைலுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது செலவினம் அப்புறம் என்விரான்மெண்டல் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் எல்லாரும் திரும்பி இதை கொண்டு வந்து இண்டக்ட் பண்ணுறோம். அது வீணாக எங்கேயாவட்டில் கிடக்கும். வந்து ஓகே. பேட்டரி எக்கானமி அப்படிங்கிறோம். என்ன பேட்டரி எக்கானமி? எதனால் பேட்டரி ஒரு எக்கானமியில் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு? சாரி சார், தெரியல. இதேதான் நீங்கள் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே சார். ரீயூஸ் கொண்டு வரும். ரீயூஸுக்கோ அல்லது வந்து அதை உடச்சி அதில் என்ன தேவையான பார்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோ. ஓகே. லித்தியம் அயான் அப்படிங்கிறது வந்து நம்ம மொபைல் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா உங்களுக்கு? ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் சார். ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம மெயின்ஸ் படிக்கிறப்ப ப்ரிப்பேர் பண்ண சார். லித்தியம் அயன் சம்மந்தம் இருக்காதுல்ல, தொடர்பு இல்லை. தெரியுமா தெரியாதுன்னு சொல்லுறது கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் அப்படிங்கிறதுலாம் வந்து யூ ஆர் பிரிங்கிங் இட் இன்டு வெரி கேஷுவலாக. யூ ஆர் நாட் அட்டெண்டிங் டு இட். மாதிரி இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் டு தட். ஓகே சார். லித்தியம் அயான் எஸ் சார். பேட்டரியில் இருக்கா? எஸ் சார். இது லித்தியம் அயான் பேட்டரி வந்து நிறைய பேர் பேட்டரியோட இதோட தூக்கி போட்டுறாங்க இல்லையா? ஆமாம் சார். ஃபோனோட அப்படியே போட்டு டிஸ்கார்ட் பண்ணி வீட்டில் போட்டு வச்சிருப்பாங்க, வெளியில் போட்டுருவாங்க. அப்போ அந்த இருக்கிற லித்தியம்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணணுமா? கண்டிப்பாக சார். அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பாலிசி இருக்கா? இருக்கும் இல்ல? இருக்கும் சார். இருக்கு சார், எனக்கு தெரியல. ஓகே சார். ஏதாவது ஒன்று சொல்லணும். ஓகே நீங்கள் உடனே வந்து ஆகாசத்தை அங்கே எங்கெல்லாம் பார்க்க டக்கு தெளிவா சார் தெரியல எனக்கு. ஓகே சார். தெரியல, தப்பு கிடையாது, சொல்லணும். ஓகே சார். மருத்துவத்துறையில் உங்களுக்கு பிடித்த ஒரு ஸ்கீம் என்ன தமிழ்நாட்டில்? சார், மக்களை தேடி மருத்துவம் சார். ஏன் சார்? 45 வயசு மேலே இருக்க நான் கம்யூனிகல் டிசீஸ் ஃபுல்லாகவே நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க சார். இது மூலயமா நம்ம வந்து ஸ்க்ரீனிங் கிட்டத்தட்ட ஒரு 40% மேலே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிங்க சார். இதனால் மக்களுக்கான அந்த நோயை தடுக்கிறதுக்கு ஒரு நல்லா பண்ணதுனால யூஎன் இன்டர் ஏஜென்சி அவார்டு கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க சார். நல்லா பண்ணதுனால. எந்த இது வாங்கியிருக்காங்க? இந்த வாங்கியிருக்காங்க, அந்த வாங்கியிருக்காங்க சார். எதை வாங்கியிருக்காங்க சார்? யூஎன் இன்டர் ஏஜென்சி அவார்டு. யூனியன் இன்டர் ஏஜென்சி அவார்டு. அது தெளிவாக சொல்லணும், புரியணும்ல? ஓகே சார். எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்க முடியாது. ஓகே. அதே நேரத்தில் அவங்களுக்கு புரியுறபடி சொல்லணும். ஓகே சார். எல்லாமே டைம்ஸ் இது பத்திரிக்கை அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. எஸ் சார். அதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அமைப்புகளில் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நீங்கள் எஸ் சார். அது எதுன்னு சொல்லவே இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சர் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒபேசிட்டினா என்ன? ஸோ ஸோ நம்ம நார்மல் கன்சம்ஷன் அதிகமாக சாப்பிட்றப்ப ஸோ நம்மளோட கலோரி அளவு வந்து ரொம்ப அதிகமாகும் சார். ஒபேசிட்டின்னு ஒரு பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ். சொல்லுங்க. அது வந்து இது உடனே லிங்க் பண்ணி சொல்லுங்க சார். நம்ம வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஏகிறப்ப பாடி மாஸ் இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகமாக சார். அது ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க சார். ஒபேசிட்டி இது டீட்டெயிலாக நீங்கள் சொல்ல தெரிஞ்சால் சொல்ல, என்னென்னா விட்டுடுங்க. ஓகே சார். சரி, இப்போ ஒபேசிட்டிங்கிறது ஏழ்மையினால் மட்டும் வருகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். அது முழுசாக ஒத்துக்கலாமா இல்லை மரத்துக்கு இருக்கா சார்?
ஒபிசிட்டிங்கிறது வறுமையினால் வர நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்த முடியாது சார். அதில் பார்ஷியலி அக்செப்ட் பண்ணலாம், பார்ஷியலி இது சார். கிடைக்கிறப்ப நம்ம சாப்பிட்றது ஒன்று இருக்குது சார். எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்குது அப்போது சாப்பிட்றதுங்கிறது நம்மளுக்கு டிஃபர் ஆகும் சார். ஸோ ஒரு வறுமையெல்லாம் ஒருத்தங்கிறவங்களுக்கு நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு நிச்சயங்கிறது ரொம்ப ரேர் சார். ஸோ அப்போ அவங்க கிடைக்கிறப்ப சாப்பிட்றப்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுங்கிறப்ப ஸோ அந்த மாதிரி தான் சார் நம்ம அதை எடுத்து ஏழ்மை ஏழ்மைக்கு எதிர்ப்பு சார். ஏழ்மையற்ற ஒரு தன்மை இல்லையா? அப்போ இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வருமா அது அப்படிதான் கேள்வி. ஓகே சார். சாப்பிடுவோம், மிச்சம் இருக்கும், அதை சாப்பிடுவோம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்களா புதுசாக சொல்லிட்டு. ஓகே சார். அப்புறம் சந்தோஷம் இல்லை சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, ஏழ்மைங்கிற அந்த வசதியெல்லாம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அங்கேயே வந்து உடல் பருமன் இருக்கு என்ன காரணம் சார்? ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அதிகமாக சாப்பிட்றது தான் சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றாங்க சார். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும் சார். டெய்லி அதுதான் எழுதிக்கிட்டு இருக்காங்க, துரித உணவு, அது இது டிரான்ஸ்ஃபேட்டு எழுதியிருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிஹெச்டி பண்ணாலும் என்ன பதில் சொல்லாமல் எல்லாத்தையுமே இல்லையா? இவ்வளோ தகவல்கள் வருது இல்லை? அதில் 2-3 கருத்துக்களை உள்வாங்கணும்ல இல்லையா? டெக்ஸ்ட் புக்கில் எங்கேயாவது உங்களுக்கு இந்த பதில் எழுதி கொடுத்தா தான் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஸ்கூல் மனப்பான்மையோடவே இருக்கிறீங்க. ஓகே சார். மாறணும். ஓகே சார். சுற்றி ஒரு பொருள் எடுக்கும்போது அதுக்குரிய குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஷுட் பி ஏபிள். அதுக்கப்புறமா தான் நீங்கள் உள்ள வந்த பிறகு அங்கே ஷைன் பண்ணணும். ஓகே சார். அதுவும் இருக்குல்ல? ஆமாம் சார். அதுக்கெல்லாம் தேவை அது. ரைட். அந்த நம்ம சிவில் இன்ஜினியரிங் தமிழ் படிச்சிருக்கீங்க இல்லையா? சிற்றிலக்கியங்கள்னா என்ன, எத்தனை இருக்கு சார்? சிற்றிலக்கியம் 96 சார். அறம், பொருள், இன்பம் அண்ட் வீடு, இதில் 4த்துல ஒரு பாட்டை எடுத்து முழுமையாக பற்றி பேசுகிறது தான் சார் சிற்றிலக்கியம். மொத்தம் 96 சிற்றிலக்கியம் இருக்குது சார். நீங்கள் சொன்ன டெஃபினிஷன் வந்து கரெக்டாக? கரெக்ட் சார். யூ வாண்ட் டு மேக் கரெக்ஷன்? நோ சார். அறம், பொருள், இன்பம், வீடு. அதில் பேர் இலக்கியத்துக்கு சிற்றிலக்கியம் என்ன வித்தியாசம் சார்? பேர் இலக்கியத்தில் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக இது பண்ணியிருப்பாங்க சார். லீகலா சார்? என்ன சொல்றீங்க? பேர் இலக்கியத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு இது முழுமையாக பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்க சார். ஸோ அதுலேருந்து மாறுபட்டு தான் சிற்றிலக்கியம். அறம், பொருள், இன்பம், வீட்டிலேருந்து ஒரு பாட்டை எடுத்து பேசுகிறேன் பாருங்க. அது என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க. அது ஏதாவது ஒரு பகுதியை மட்டும், அதாவது ஒரு மனிதருக்குரியது மட்டும். ஓகே சார். அதை பற்றி சொல்லுது, அதுதான் அது பேர் இலக்கியம். எல்லாத்தையும் கவர். சிற்றிலக்கியங்கிறது ஏதோ ஒன்று கவர் பண்ணணும். வீரம் மட்டும் கவர், காதல் மட்டும் கவர் பண்ணணும். ஓகே சார். அதில் ஒரு பகுதி ஏதாவது மட்டும் இல்லை, அந்த மாதிரி. அதுதான் சிற்றிலக்கியம். ஓகே சார். அதுக்கு தான் அந்த பேர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சிற்றிலக்கியம் சார்? எப்படி தமிழ் எல்லாம் தெரியாதுன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, கேட்பாங்க. ஓகே சார். சார் முக்கூடல் பல்லு எப்படிங்க சார்? பல்லுன்னு முதல்ல சொல்லணும் இல்லையா சார்? 96 வகையில் பல்லு வகை பிடிக்கும் சார். அதில் சிட்டு வந்து முக்கூடல் பல்லு பிடிக்கும். யார் எழுதுது சார்? முக்கூடல் பல்லு ஆசிரியர் தெரியவில்லை சார். அதில் இருக்கும். அது சேர, சோழ, பாண்டிய மன்னர்களோட ஸோ அந்த ஒரு காட்சியை பற்றி எழுதியிருக்கும் சார். அது ஏதாவது தெரியுமா? அதை பற்றி சொல்ல தெரியுமா சார்? பாட்டில் என்ன ஞாபகம் இல்லை. சாரி சார். சரி. ஆனந்த்குமார் சார். சிவில் இன்ஜினியரிங். எஸ் சார். அது ஏன் சிவில் இன்ஜினியரிங்னு சொல்கிறோம் சார்? ஏன் சிவில்? ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எந்த சிவில் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன சொல்லுங்க? எதுக்கு அந்த பேர் வந்தது? சிவில்ங்கிற பேர் எதுக்கு கொடுத்தாங்க? சரி சார். எக்ஸாக்ட் மீனிங் சரி தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சமிட் அப்படின்னு எஸ் சார் முதலீட்டாளர்களை வந்து வரவழைச்சு அவங்க கிட்ட பெரிய முதலீடெல்லாம் வாங்குறது ஒரு பெரிய சமிட்டாக நடக்கும். எஸ் சார். கடந்த சமிட் நடந்த பொழுது 2024 நடந்த போது எத்தனை MOU சைன் பண்ணாங்க, எவ்வளோ பணத்துக்கு சைன் பண்ணாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சார் அமௌண்ட் 6.64 lakh crore வந்து பார்த்தா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க சார். சாங்ஷன் சார் அமௌண்ட் வந்து பார்த்தா இது பண்ணியிருக்காங்க சார். எது பண்ணியிருக்காங்க? சைன் பண்ணியிருக்காங்க சார். இவ்வளோ MOU சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அது எவ்வளோ MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல சார். இப்போதான் MOU சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எவ்வளோ MOU சைன் பண்ணியிருக்காங்க தெரியல சார். எவ்வளோ அதுக்கு அடுத்ததான் என்ன நடக்கணும்? ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க சார். ஆக்சுவலைசேஷன். அதுக்கப்புறம் வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். வெறும் MOU தான், இன்னும் பணம் வரல. பணம் வந்த பிறகு அப்புறம் ப்ரொடக்ஷன், அந்த மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? ஓகே. ஸோ அங்கேருந்து அது எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பார்க்கணும். எவ்வளோ % வரைக்கும் வந்திருக்குதுன்னு ஏதோ ஐடியா இருக்கா உங்களுக்கு?
சரி சார், தெரியல சார், அது தெரியல. சரி, இப்போ தமிழ்நாடோட இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட், முதலீடு செய்யறதுக்கான இங்கே ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அது வந்து இப்போ இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களோட நாம போட்டியில் இருக்கோம். அவங்களும் பெருசாக வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இழுக்கிறாங்க. நாம் எந்த அளவுக்கு அவங்களோட கம்பீட் பண்ணுறோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்மளுடைய எந்த நிலையிலேருந்து நம்ம அவங்க கூட போட்டியிடுறோம் சார்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, நமக்கு எந்த செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் வருது? சார் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்க்குறப்ப எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக இருக்கும் சார். எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கோம் சார். அதனால அதில் ஃபர்ஸ்ட் அதிகமாக வரும் சார். அண்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார் சார், நம்மளுக்கு வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையை சுற்றி இருக்கிற நம்ம அந்த மொபைல் எத்தனை இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 3 இருக்குது சார். இதெல்லாம் ஸோ சென்னை டு கன்னியாகுமரி அண்ட் சென்னை டு பெங்களூர் அண்ட் ஸோ டிஃபென்ஸ் காரிடார் சார், திருச்சி, சேலம் அண்ட் கோயம்புத்தூர், சென்னை, ஒசூர். ஸோ இதை கனெக்ட் மாதிரி ஒரு டிஃபென்ஸ் காரிடார் இருக்குது சார். சரிங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த மாதிரி அது இம்பேக்ட் கொடுக்குது சார்? இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் அண்டு ஸோ மேனுஃபேக்சரிங். குஜராத், மகாராஷ்டிரா வந்து பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு எதுக்கு முதலீட்டாளர்கள் வந்து இவ்வளோ பணத்தை பொருள் வந்து முதலீடு செய்யணும்னு எதுக்கு வரணும் அவங்க? சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தரோம் அப்படி அவங்களுக்கு? சார் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சார் நான் ப்ரிப்பேர் பண்ணதில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா அதிகமாக சார். அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட், சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் போர்ட்டல் சொல்லிட்டு ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து குஜராத்லேயும் மகாராஷ்டிராலையும் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்குது சார். இல்லை, இப்போ கம்பேரிட்டிவ்ல நம்மகிட்டயே அவங்க வரணும் அங்கெல்லாம் இருக்கும் பொழுதுன்னு கேட்குறேன் சார். நம்ம கைடன்ஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு தனியாகவே அவங்களுக்கு வந்து ரெடி அவங்க குஜராத்தில் கொடுக்கலையா சார்? அது சரி சார், எனக்கு தெரியல. அதுதான் நீங்கள் ஒன்று வந்து சொல்லும்போது ஒன்று வேறு சொல்லும்போது இன்னொன்று இல்லைங்கிறது மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் 3 ஸ்டேட்டுமே எல்லாம் தரேன்னு சொல்லும் பொழுது நம்மக்கிட்ட எதுக்கு வராங்க? என்ன அப்படி ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினச்சி வராங்க அவங்க? சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டுக்கு ஒரு நல்ல இடமா அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதான் ஏன் அந்த ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஸோ நம்ம வந்து சென்னை வந்து பார்த்தா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க. சரி. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் இது கம்பெனிக்கு ரொம்ப ப்ராஃபிட் அதிகமாக சார். அண்ட் தென் ஹார்பர் சார். ஸோ ஹார்பர் மூலிமா ஹார்பர் மூலிமா டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சார், ரோட் அண்ட் ரயில்வேஸ். ஸோ இது மூலியம் கூட்ஸ் அண்ட் இது வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்டு ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறது ஒரு நல்ல இதாக இருக்கும் சார். அண்ட் தென் ப்ரிஃபரபுளாக நம்ம பார்க்குறப்ப ஸோ இது எல்லாமே எனக்கு ஓரளவாக ப்ரிஃபராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் சார். சரி, உங்களுக்கு என்ன ஹாபி, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சார் பனைமரம் நடுதல் என்ன பண்ணுவோம் சார்? பனைமரம் நடுவீங்க. பனைமரம் ஏன் நடுவீங்க? அதனால என்ன பெனிஃபிட் சார்? பனைமரம் 2 பெனிஃபிட் இருக்குது சார். எக்கலாஜிக்கல் பெனிஃபிட் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட் சார். ஸோ எக்கலாஜி பெனிஃபிட் பார்க்குறப்ப நேச்சுரல் பேரியராக இருக்கும் சார், டிசாஸ்டர் ரீசன். அண்ட் செகண்ட் ஒன் சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணும் சார், சாயில் எரோஷன்ஸை தடுக்கும் சார். அண்ட் தேர்ட் ஒன் வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணும் சார். அண்ட் ஃபோர்த் ஒன் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் சார். சரிங்க, இப்போ இதெல்லாம் பண்ணும். அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பனைமரம் நடுறதுல வந்து உங்களுடைய முயற்சி மூலமாக என்னெல்லாம் நடந்திருக்கு சார்? என்னோட முயற்சி மூலிமா நாங்கள் அன்பு தோழர்கள்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கோம் சார். ஸோ அது மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 4500க்கு மேலே நாங்கள் பனைமரம் நட்டுருக்கோம் சார். எங்கெல்லாம் ஏரி குளம் அதிகமாக இருக்குதோ எங்கெல்லாம் நட்டுருக்கீங்க? ஏரி குளம் எங்கள் ஊர் சைட்லாம் சார் மேக்ஸிமம் நாங்கள். எந்த ஊரில்? அரியலூர், தத்தனூர், குடிக்காடு, தத்தனூர் கிராமங்களை ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணுவோம் சார். நீங்கள் எப்போ நட்டீங்க சார்? கோவிட் தான் சார் நாங்கள் இனிஷியலாக ஆரம்பித்தோம். கோவிட் நேரத்தில் அது பராமரிக்கப்பட்டிருக்கா? அது வளர்ந்துருக்கா? கண்டிப்பாக. ஆடு மாடு மேய்ஞ்சிருச்சா? நோ சார், அது இதுமாரி சுச்சுவேஷன் எல்லாமே நடக்கும்ன்ற அதுக்காக ஒரு டீமே தனியாக நாங்கள் வச்சுருக்கோம் சார். சரி. பனைமரம் நடுதல் நட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன இனிஷியேட்டிவ் பண்ணோம் அது ஒரு 1-2 இயர்ஸ் அதுக்கப்புறம் சார் 3/4 அடி 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ அதோடைய நிலைமை எப்படி இருக்கு சார்? கிட்டத்தட்ட எப்போ போய் பார்த்தீங்க நீங்கள்? லாஸ்ட் மந்த் நான் நேட்டிவ் பண்ணேன் சார். அப்போ பார்த்தேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 100 அடி கிட்ட வந்துருக்கு சார். மரம் எல்லாமே நட்ட மரம் எல்லாமே வளருதா? எல்லாமே ஒரு சிலது வந்து பார்த்தோன்னா நம்ம சரியாக விதைக்கிறதுனால அது ஒரு சிலது வரல சார். மற்றபடி மேக்ஸிமம்
ஒரு 80% எல்லாமே வந்துருச்சு சார். இந்த பனை மரத்து மூலமாக ஏதாவது தொழில் முனைவோர்களுக்கு ஏதாவது வழிவகை இருக்கா? இதில் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார். ஸோ தொழில் முறைன்னு பார்க்குறப்ப நம்ம உணவுப் பொருள் மூலிமா பதநீர், பனம்பழம், கிழங்கு, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, பதநீர் இது மூலியமாகவே பண்ண சார். ஒரு சராசரி மனிதன் நுங்கு இப்போ சீசனில் விற்கிறப்ப ஒரு நாளைக்கு 500 முதல் 800 வரையும் வந்து ஏர்ன் பண்ணலாம் சார். அண்ட் தென் பனங்கருப்பட்டி மூலயமா நம்மளுக்கு சேல் பண்ணுறப்ப அது ஒரு ப்ராஃபிட் சார். அண்ட் தென் இந்த ஓலை பொருள் மூலயமா பாய் அண்ட் விசிறி, ஸோ இந்த மாதிரி ஒரு கைவினை பொருட்கள் செஞ்சு ஸோ கிராமப்புறங்களும் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் சார். நல்லது சார். சார் இப்போ சார் கேட்டாங்க இல்லையா கேள்வி, எஸ் குஜராத் தமிழ்நாடு எஸ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஓகே சார். என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும்? நீங்கள் சிலது சொன்னீங்க, Yes, sir. எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் சொன்னீங்க. நீங்கள் வந்து அது கேபிட்டல் இன்டென்சிவ், இது லேபர் இன்டென்சிவ். ஓகே சார். நம்ம வந்து நீங்கள் டெக்ஸ்டைல்லாம் சொல்லலை. எஸ் சார். மேஜர் நம்ம எஸ் சார். டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக்ஸ், கார், எஸ் சார். ஸ்பேர் பார்ட்ஸ், பெட்ரோல், எஸ் இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. சொல்லணும்னு சொன்னாங்க. ஓகே. ஹாட் வாட்டர். அப்புறம் வந்து நீங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் இல்லையா? எஸ் சார். அரியலூர் மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அரியலூர் மாவட்டம் 15 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தா கடலாக இருந்தாலும் அதனால கடல் பற்றி ஃபாசில்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சார். அண்ட் தென் ஹிஸ்ட்ரி வைஸ் பார்க்குறப்ப முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் 2 சோழர்களுமே அரியலூர் ஆண்டிருக்காங்க சார். முற்கால சோழர்கள் கரிகாலன் பீரியடில் தஞ்சாவூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர் அவங்களோட பார்ட்டாக இருந்திருக்கு சார். அண்ட் பிற்கால சோழர்கள் படி பார்க்குறப்ப ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் ஒரு தலைநகரமாக இருந்தது சார். ஸோ அவர் கங்கை வெற்றியை எடுத்து கங்கை கொண்ட சோழன் சொல்லிட்டு ஒரு கோயிலை வந்து பில்ட் பண்ணி இது பண்ணியிருப்பார் சார். அண்ட் தென் சோழகங்கம் சொல்லிட்டு ஒரு 1500 ஏக்கர் பரப்பளவில் நீர்ப்பாசனத்துக்கு அவர் கோயில் இது ஒரு நீர்நிலையை வந்து கட்டியிருப்பார் சார். அண்ட் தென் பிற்கால சோழர்கள் காலத்தில் அப்புறம் அங்கே இண்டஸ்ட்ரீஸ் இம்பார்ட்டன்ஸ் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். எத்தனை இண்டஸ்ட்ரீஸ்? 18 மேஜர் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா 8 மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது சார். 8 சார். என்னென்ன சார்? டான்சம், ராம்கோ, அல்ட்ராடெக், டால்மியா, சாரி சார் வேறு எதுவும் ரீகால் பண்ண முடியும். இந்தியா சிமெண்ட்ஸ், செட்டிநாடு எல்லாம் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். எஸ் சார். அதுக்கு என்ன காரணம் சார்? லைம்ஸ்டோன் அவைலபிலிட்டி சார். அது இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு ஒரு பெரிய ரா மெட்டீரியல் அது இருக்கிறதுனால அங்கே இருக்குது சார். இப்போ இது போக வேறு அந்த மாவட்டத்தை பற்றி இன்னும் சில முக்கியத்துவங்களாக எஸ் சார். கடலூருக்கு அடுத்தபடி பார்த்தா கேஷ்யூ வந்து அரியலூர் தான் சார் அதிகமாக விளையும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா அங்கே நார்த் சைடுன்னு பார்க்குறப்ப கேஷ்யூ பிளான்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். அதனால் மக்களுக்கு அங்கே ஒரு வருமானமாக இருக்கும் சார். அண்ட் தென் சதர்ன் சைடு பார்க்குறப்ப பேடி கல்டிவேஷன்ஸ் கொள்ளிடம் ரிவர் பக்கத்தில் இருக்கிறனால அது ரொம்ப அதிகமாக இருக்கும் சார். அண்ட் தென் ரீசெண்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பார்க்குறப்ப நேஷனல் ஹைவே 45 மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 117 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். அண்ட் தென் 2022 நியூ சிப்காட்டுக்கான ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க சார் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ நான் லெதர் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. 1000 கோடியில் வந்து பண்ணியிருக்காங்க சார். கேஷ்யூ சொன்னீங்களா? எஸ் சார். வாரியம் வச்சுருக்காங்களா? வாரியம்? எஸ் சார். தமிழ்நாடு கேஷ்யூ டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு கடலூரில் இருக்குது சார். ஏன் கடலூரில் வச்சுருக்காங்க சார்? கடலூரில் அரியலூரை கம்பேர் பண்ணுறப்ப கடலூரில் வந்து பார்த்தா கேஷ்யூ பிளான்டேஷன் ரொம்ப அதிகம் சார். ஸோ அதனால் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வச்சுருக்காங்க சார். அதனுடைய சேர்மன் யார்? சாரி சார் தெரியல சார். மினிஸ்ட்ரி எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் தான் எனக்கு ஞாபகம். ஓகே சார். வேறு தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஓகே. தேங்க்ஸ்.